ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் யூனிட் 8ல சோஷியல் ரிலிஜியஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ல இருந்து குறைந்தபட்சம் 100 கேள்விங்க. அப்போ 360 டிகிரியில் நான் என்ன பண்ண போறேன்னா கொஸ்டின்ஸை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இது ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன இம்பாக்ட் ஏற்படுன்றது தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? எல்லாருமே ஸ்டார்ட் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க போகலாம் எல்லாருமே. சார் நான் ரெடி சார்ன்ட்டு. கமான். முதல் கேள்வி, ஜோதிபா பூலே குறித்து தவறானதை தேர்ந்தெடு. குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை, குறிப்பாக மறுமணம் மறுக்கப்பட்ட உயர் ஜாதி இந்துக்களின் மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்கள். ஜோதிபா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பங்களையும் உருவாக்கினார். தவறானது எதுன்னு கேட்டிருக்குங்க. ஆன்சர் பிளீஸ். எல்லாமே ரைட்டா இருக்கு. சோ அப்ப தவறுன்றது எதுவுமே கிடையாது, அனைத்தும் சரிதான். நாராயணகுரு எந்த இடத்தில், எந்த ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? இதுக்கு சின்ன ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். நாராயணன் என்பவர் என்ன பண்ணுவாங்கன்னா அருவி இருக்கிற இடத்துல தான் அதிகமா இருப்பாராம். நாராயணன் எங்க இருப்பாரு? அருவி இருக்கிற இடத்துல. அப்ப அருவிபுரம் என்ற இடத்துல தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் அமைப்பு யாருடையது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. தி யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன் அமைப்பு யாருடையது? அவ்வளவுதாங்க. சையத் அகமது கான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸ்பீடா ஆன்சர் பண்ணிட்டே இருங்க, தெரிஞ்ச உடனே. தெரியலனா தெரிஞ்சுக்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? பார்சி இயக்கம் தொடங்கப்பட்டது எந்த இடத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்குங்க. ஆக்சுவலா பார்சி இயக்கம் எங்க தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். பம்பாயில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானதுங்க. சோ சரியான இணையை தேர்ந்தெடு. யார் யார் எந்தெந்த பிளேஸ்? குஜராத்ல ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயங்காளி, தமிழகத்துல ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் மற்றும் அனைத்தும். சோ அனைத்தும் சரி. 1 and 2, 2 and 3, 1 and 3 எது சரின்னு கேட்டிருக்குங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அப்ப 2 and 3 தான் ஆன்சர் ரைட். இவங்க எங்க இருக்காங்க? மகாராஷ்டிரா பகுதியில சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ பிளேசஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. சோ இந்த கொஸ்டின் பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் அந்த கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். கடந்த காலத்துடன் தொடர்புடைய ராஜாராம் மோகன் ராய் பாதுகாக்க விரும்பவில்லை. அந்த கடந்த காலத்துல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றாரு? அவர் பாதுகாக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆன்சர் பிளீஸ். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த இடத்துல விரும்பணும்னு சொல்லியிருக்காரு. கடந்த காலத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1 சரி, கூற்று 2 தவறுன்றதை தெரிஞ்சுக்குங்க. ராஜாராம் மோகன் ராயின் கீழ் எவற்றிற்கு எதிராக சட்டங்கள் ஏற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார்? சோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சட்டம், சதி என்பதை உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது. அது நமக்கு தெரியும். மத்தது எதுங்க? குழந்தை திருமணம், பலதரமணம், விதவை மறுமணம். ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாம், இல்ல தெரிஞ்சுக்கலாம். எஸ், ஃபோர்த் ஒன் நமக்கு கிடையவே கிடையாது. இது யாரு? ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வந்துருவாரு. சோ அப்ப என்னது 1, 2, 3 அப்படின்றது தான் ஆன்சர். ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். 8th ஒன், ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி எந்த ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்க அமைப்பை உருவாக்கினார்? கொஸ்டின் பா இது, எழுதிக்கிங்க. சாது ஜன பரிபாலன சங்கம் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா ஐயன்காளி. எந்த ஆண்டு? தெளிவான பதில் ஆப்ஷன் சி, 1907ஆம் ஆண்டு.
கல்வி, அரசு பணிகள், தேசிய அளவில் தலைமை வகித்தல் ஆகியவற்றில் தங்கள் இடங்களை பெரிதும் இழந்துவிட்ட இந்திய முஸ்லிம்கள் தங்களுக்கென சமூக முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமானால் ஆங்கில கல்வியை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு மாற்று வழி இல்லை என்பதை புரிதலுக்கும் உயிரும் உணர்வும் கொடுத்தவர் யார்? சோசியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் படிச்சுதான் இதை அடிச்சு தூக்கணும். இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். சர் சையத் அகமது கான். அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு? ஆயிரத்தி 1891 ஆண்டு. தவறான இணையை தேர்ந்தெடு. விதவை மறுமணச் சங்கம், பூனே சர்வஜானிக் சபை, தக்கான கல்வி கழகம், பிரார்த்தனை சமாஜ்யம். கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா, இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. இதுல ஏதோ ஒண்ணு தப்பு. எது? சரியானது நீங்க தெரிஞ்சு அடிச்சிடலாம். இது சரி, இது சரி, இது சரி. அப்ப டி மட்டும்தான் தவறுன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, ராஜாராம் மோகன் ராயால் எந்தெந்த மொழிகள் புலமை பெற்றிருந்தார்? எந்தெந்த மொழிகள்ல புலமை பெற்றிருந்தாருங்க? வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம். எலிமினேஷன் பண்ணலாம், இல்ல கரெக்டா போட்டுடலாம். சோ இது எல்லாத்துலயும் நான் என்ன பண்ணிடுறேன், இதை அடிச்சிடுறேன். இப்ப ஆன்சர் பண்ணலாம். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்காரு, புலமை பெற்றிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தி தெரியாதுங்க அவருக்கு. எந்த ஆண்டு வில்லியம் பெண்டிங் அவரால் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது? இதெல்லாம் கல் தோன்றா முள் தோன்றா காலத்தில் கேட்கப்பட்ட கேள்விங்க. 5 செகண்ட்ஸ்க்கு மேல டைம் தர மாட்டேன். டி 1829. ஆரிய சமாஜ்யம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்ற இடம் எது? ஆரிய சமாஜம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துக்கு தலைமை ஏற்றிருப்பாங்க. எந்த இடம்? ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வருகை புரிகிறார்கள் எந்த வழியாகன்னு கேட்டா என்ன சொல்லிடணும், பஞ்சாப் வழியாக வருகை புரிந்தனர் அப்படின்றத தெளிவா சொல்லிடணும். அடுத்தது, தியோபந்த் பள்ளி நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைந்தது. தியோபந்த் பள்ளி தனது மாணவர்களை அரசு பணிகளுக்கு தயார் செய்தனர். எது சரி, எது தப்பு? அரசு பணிகள்லாம் சொல்ல படிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 16th கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 29 சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யார்? அதான் சொன்னேன், முன்னாடி ஒரு கொஸ்டின் படிச்சிருந்தா டிஎன்பிசி இப்படிதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு கொஸ்டின் முன்னாடி இருக்கும், அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் பின்னாடி ஒரு கொஸ்டின்ல இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினும் தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ண நல்லா இருக்கும். பிரம்மஞான சபை இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு? சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1886. அன்னி பெசன்ட் கிழக்கிந்திய பத்திரிகைகள் மூலம் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பினார். எந்த கிழக்கிந்திய கீழ்கண்ட எந்த பத்திரிகையின் மூலம் பிரம்மஞான சபை கருத்துக்களை பரப்பினார்? ஒன்றும் இல்ல, சிம்பிள். அவங்க நியூஸ் பேப்பர் சொன்னா பிடிச்சிடலாம். நியூ இந்தியா, காமன்வெல் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் பேப்பர் தான். 1 and 3 தான் ஆன்சர் ரைட். அலிகார் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி எந்த ஆண்டு தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது? எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு பக்கம் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துட்டே இருக்குமா, இவங்க என்ன பண்ணுவாங்க, பல்கலைக்கழகம் தரம் உயர்த்தப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது 1920ஆம் ஆண்டு. ஆங்கில ஆட்சியும் திருவாங்கூர் அரசரின் ஆட்சியும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைரக்டா கேட்பாங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிக்கணும் இன்னைக்கே. நீங்க முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். முத்துக்குட்டி யாருன்றத பின்னாடி நான் சொல்வேன், இப்ப நான் சொல்ற மாட்டேன். ராஜாராம் மோகன் ராய் 1828 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி
எந்த நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை கட்டினார்? கல்கத்தாவில் கோயிலை கட்டிடுறாராம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி. ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சுக்க. நான் எங்கெல்லாம் இந்த சமாஜம், சங்கம், அமைப்பு அப்படின்னு சொல்றனோ அந்த இடத்துல எல்லாமே என்ன பண்ணிடணும், அப்படியே எழுதிடணும் வெள்ளை பேப்பர்ல. இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தா கொஸ்டின் வரும்ன்றத நான் சொல்லிடுறேன் பாத்துங்க. நாராயண குரு தான். வைகுண்ட சுவாமிகள் எந்த ஆண்டு ஜாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காக சமூக ஒருங்கிணைப்பை காப்பதற்காகவும் சாமி தோப்பில் ஒரு தனது தியானத்தை துவங்கினார்? சாமி தோப்பில் என்ன பண்ணிடுறாரு? தனது தியானத்தை தொடங்கினார். ஆன்சர் 1833ஆம் ஆண்டு. பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் எந்த அமைப்பை உருவாக்கினார்? கேட்பாங்க கொஸ்டின், கண்டிப்பா இந்த கொஸ்டின் இருக்குங்க. சமத்துவ சமாஜம். வைகுண்ட சுவாமிகள் இங்கே எழுதிக்கங்க, உங்களுக்கு தனியா நோட்ஸ் கிடைக்காது. சோ அதனால இப்பவே பாத்துக்கங்க. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் யார்? பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர் தயானந்த சரஸ்வதி தாங்க இயற்றிருப்பார். வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய அமைப்பு? எந்த அமைப்புடைய முழக்கம்? பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 27. ராஜாராம் மோகன் ராய் பற்றி தவறான கருத்தை கண்டறி. தவறு கேட்டிருக்கங்க, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். பெண் அடிமைத்தனத்தை ராஜாராம் மோகன் ராய் கண்டனம் செய்தார். பெண் கல்விக்கு வழங்கப்பட வேண்டிய பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலுவாக முன்வைத்தார். ஜாதி மறுப்பு திருமணத்தை ஆதரவு தெரிவித்தார். சமுதாயத்தில் ஆணாதிக்கத்தை எதிர்த்தார். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு இந்த ஜாதி மறுப்பு திருமணத்தை ஆதரவுலாம் தெரிவிக்கவே இல்லைங்க. அது தவறுன்னு பண்ணா எப்படியும் ஆட் பண்ணலாம். சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஜோதிபா பூலே. எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ சந்திர சென் அந்த சமாஜத்திலிருந்து விலகி புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்கினார்? அந்த அமைப்பு பேர் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா பின்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க 1866. இந்த ஆண்டு தான் உருவாக்கியிருப்பாரு. 30 கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலைநாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை துணையை நாடிய போது இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இவருக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரும். ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இந்து நூல்களே இந்த மறைநூல்கள் வச்சுக்கோங்களேன், இந்த உபநிடதங்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த நூல்கள் தாங்க சொல்லியிருக்காங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இவரும் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கோட். பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவா எந்த ஆண்டு மறுமண திருத்த சட்டம் இயற்றப்பட்டது? ஸ்பீடா 56. குலாம்கிரி என்பது யாருடைய நூல்? சரிங்க. ஜோதிபா பூலே. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் சிதம்பரத்துக்கு அருகே உள்ள டேஷ் எனும் கிராமத்தில் பிறந்தார். எந்த கிராமம்?
மருதூர்ல பிறந்திருக்காரு. வள்ளலார் எந்த ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை அமைப்பை நிறுவினார்ப்பா? இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாதுங்க. '65 தான் நிறுவியிருப்பாரு. உருவ வழிபாட்டை தவிர்ப்பதும் பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்த இயக்கம் எது? தெளிவா ஆன்சர் பண்ண போகலாம். இதுக்கு ஒரு க்ளூ வேர்ட் சொல்லி தரேன். இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, உருவ வழிபாடுகளை கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆரியர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்ப ஆரிய சமாஜ்யம் ஒளி வழிபாட்டை கொண்டு வராங்க. அதை எதிர்த்தது பாத்தீங்கன்னா ஆரிய சமாஜ்யம். இப்படி ஞாபகம் வச்சுக்க, ஈஸியா புரியும். வைகுண்ட சுவாமிகள் கருத்துக்கள் எந்த நூல்? ஓஹோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த நூலாக திரட்டப்பட்டுள்ளது? ஆஹா, இது ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு. சமத்துவ திரட்டு, குலாம்கிரி, குலாம்கிரி பாத்துட்டீங்க. திருவருப்பா வர மாட்டாங்க. 2 எலிமினேஷன் ஆச்சு. மீதி 2 இருக்குல்ல, அடிச்சு தூக்குங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல அடிச்சு தூக்கிடணும். அப்ப என்ன பண்ணணும்? வைகுண்ட சுவாமிகள் அகிலனை அடிச்சு தூக்கிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? அகில திரட்டுன்னு அர்த்தம். வைகுண்ட சுவாமிகள் கிட்ட 10 கொஸ்டின் வச்சிருக்கேன். அந்த 10 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். நான் சேலஞ்ச் பண்றேங்க இன்னைக்கே உங்களுக்கு. அயோத்திதாசர் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய கொஸ்டின் புரிஞ்சுக்க, பௌத்த சங்கம் என அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு. 3 கொஸ்டின். சாக்கிய பௌத்த சங்கம் சென்னையில் எங்க நிறுவப்பட்டது? சென்னையில் நிறுவப்பட்டது. எந்த ஆண்டு? அடுத்தடுத்த வருஷமா கேட்டு வச்சிருக்கீங்களே சார். 98ல சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ வாக்கியங்களுக்கு சரியான விடை. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் இந்து மறைநூல்கள் முற்போக்கானவை என வாதிட்டார். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அழைக்கப்படுகிறார். நவீன உரைநடையின் வேற, வங்காள உரைநடை வேறங்க. சோ யோசிச்சு சிந்தித்து செயலாற்றுங்கள். ஆப்ஷன் சி 1 and 2 ரைட் ஆன ஆன்சர்ஸ் தான். ஜீவன் என்பதே சிவன், வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவன் என்று கூறியவர் யார்? ஹரே ராம் ஹரே கிருஷ்ண அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அது சொல்லியிருப்பார். டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டுட்டே இருங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, யாருதெல்லாம் ஆன்சர் வருதோ கடைசியா நம்ம கொடுத்துடலாம். பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்த டேஷ் என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை நடத்தினார். ஆன்சர் சி, பிரேம்ஜி மல்பாரி அப்படின்றவர் தான் பண்ணிருப்பாரு. ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் வடலூரில் நிறுவிய ஆண்டு. ஒரு நல்ல கேள்விங்க. வடலூர்ல பண்ணிருப்பாரு. எந்த ஆண்டு? 67 ஆண்டுக்கெல்லாம் டைம் கிடையாது, அடிச்சிடணும். கன்னியாகுமரி அருகே சாமித்தோப்பு என்று அழைக்கப்படும் சாந்தோவில் எந்த கிராமத்தில், இந்த கிராமத்தில் பிறந்தவர், விலை எனும் கிராமத்தில் பிறந்தவர் யாருங்க? ஆக்சுவலா இது ஈஸியா போட்டுருவீங்களா? முடிசூடும் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பிறந்திருப்பார். பாருங்க, வைகுண்ட சுவாமிகள், முத்துக்குட்டி, முடிசூடும் பெருமாள்லாம் ஒரே ஒருத்தர் தான். கொஸ்டின் தான் வேற வேற வந்துட்டு இருக்கும். 1886 பிரம்ம சமாஜம் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு என்ன அழைக்கப்பட்டாங்க? தேவேந்திர தாகூருடைய அமைப்பு என்ன அழைக்கப்படுது? தேவா. யாரை கூப்பிட்டுன்னு போட்டோம் சண்டைக்கு? ஆதிய கூட்டின்னு போ. யாரை கூட்டின்னு போனோம்? ஆதிய கூட்டின்னு போ. அப்போ ஆதிய பிரம்ம சமாஜம் தான் தேவேந்திரநாத் தாகூருடைய அமைப்புன்றது தெரிஞ்சுக்கங்க. சோ சில ஷார்ட்கட்ஸ் இப்படிதான் இருக்கும். ராஸ்ட் கோஃப்தார் யாருடைய முழக்கம்? எந்த இயக்கத்துடைய முழக்கம் கேட்டிருக்கேன். பார்சி இயக்கத்துடைய முழக்கம்.
கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஜோதிபா பூலே 1855ஆம் ஆண்டு புனேவில் ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். இயர் பாத்துக்கங்க. ஜோதிபா பூலேவால் சத்திய சோதக் சமாஜ் என்ற சங்கம் நிறுவப்பட்டது. இவர் குழந்தை திருமணத்தை தீவிரமாக எதிர்த்தார். எதுங்க சரி? ஃபர்ஸ்ட் ஒன் பூனே தான், ஆனா இயர் தப்பா கொடுத்துருக்கோம். இயர் பாத்துக்கங்க. அப்ப 2 and 3 தான் ஆன்சர். ரைட். இந்தியாவில் சீர்திருத்தங்களின் போது அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அறிவியல் நூல்கள் உருது மொழியில் மொழியாக்கம் செய்தவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இதுவும். சர் சையத் அகமது கான் தான். முடிசூடும் பெருமாள் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? ஆஹா, சொல்றேன். சில கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும், வேற ஆப்ஷன் கிடையாது. 100 கொஸ்டின்ஸ்ல எப்படி சொல்றது, பட்ட பெயர்கள் வச்சு கொஸ்டின் இருக்கும். வைகுண்ட சுவாமிகள். தவறான இணையை தேர்ந்தெடு. திராவிட பாண்டியன் இதழ், திராவிட கழகம், திராவிட மகாஜன சபை, ஒரு பைசா தமிழர் பத்திரிகை. இதுல ஏதோ ஒண்ணு தவறு. ஈஸியா அடிக்கலாங்க. அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதெல்லாம் அந்த ஆண்டு இதழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இயர் மாத்தி விட்டுருக்காங்க. 1907ஆம் ஆண்டு தான் ஒரு பைசா தமிழன்றது தெரிஞ்சுக்கங்க. வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது? இது கொஞ்சம் ஈஸி தான். என்னப்பா? திருவருட்பா அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. 51. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? பாபா ராம்சிங். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு? ஆஹா, தவறு செய்து விட்டேனே. இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லி பரவாயில்ல, ஆனா நான் சொல்லனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு தெரியும். 1907ஆம் ஆண்டு. சோ நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா ராம் சிங் நிரங்காரி இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார். பாபா தயால்தாஸ் என்பவரால் தொடங்கப்பட்ட நாம்தாரி, நிரங்காரி வேற நாம்தாரி வேற இயக்கம் சீக்கியர்களுக்கிடையே நடைபெற்ற மற்றொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும். எது சரி, எது தவறு? கரெக்டா போட்டீங்கன்னா அடிச்சிருவீங்க. போன கொஸ்டின் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா. போன கொஸ்டின் ஒண்ணு அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி எப்படி சொல்றது, ஜூஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். ஒண்ணு இல்லைங்க, தலைவர் பேர் மாத்திட்டுங்க. பாபா தயால்தாஸ் நிரங்காரினும் நாம்தாரி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாபா ராம் சிங்னும் மாத்தி விட்டுருக்கேன். அப்ப 2 கூற்றுகளும் தவறு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கு கால்சா கல்லூரி எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது? கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது பாத்தீங்கன்னா அமிர்தரசில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சோ டைம் தர மேட்ச் பண்ணுங்க, ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் 2 சொல்லிட்டேன், பொறுத்துக்கல. ஆஹா, 3 சொல்லிருக்கேன். ஒண்ணு கண்டுபிடிச்சுன்னா ஈஸியா போடலாம். ஆல்ரெடி பாருங்க, அலிகாரி இயக்கம் யார் சொன்ன? இவர் நீ போடுங்க ஆன்சர், நான் பாத்துக்கிறேன். சமத்துவ சமாஜம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார். அப்போ நிரங்காரினா யார சொல்லியிருந்த? பாபா யாரு? பாபா தயால்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாம்தாரினா பாபா ராம் சிங் அப்படின்றது தெரிஞ்சா போதுமாதுங்க. நாம்தாரி முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் எப்படி போடணும்? 2143 போட்டிருந்தா குட் குட் குட், போட்டவங்களுக்கு குட், போடாதவங்களுக்கு குட் தாங்க ஆன்சர் போட்டிருந்தா. சோ திருமண வயது சட்டத்தின்படி திருமணத்திற்கான வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு? ஓஹோ, 12 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா சார்னு கேட்டக்கூடாது, பண்ணிருக்காங்க. 1891. இதெல்லாம் அப்படியே எடுத்துடணும். வைகுண்ட சுவாமிகள் குறித்து சரியானதை தேர்வு செய். திருவாங்கூர் அரசால் சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர் தனது கொள்கைகளை விட்டு தரவில்லை. வைகுண்ட சுவாமிகள் பின்பற்றியவர்கள் அவர்களை மரியாதையுடன் ஐயா என அழைத்தார். தந்தை என அழைக்கிறாங்க. அவருடைய சமய வழிபாட்டை ஐயா வழி என்று அறியப்பட்டது. சரியானது கேட்டிருக்கோங்க. அனைத்தும் சரிதான். சர் சையத் அகமது கான்
எந்த ஆண்டு அலிகர் நகரில் ஆங்கிலோ ஓரியன்டியல் கல்லூரியை நிறுவினார்? ஆண்டு கேட்டேன் இப்போ. ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரிக்கு நான் போனேன்னா 75 வயது முடிஞ்சிருக்கணும், அப்பதான் நான் ப்ரொஃபஸரா போவேன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. 75 years. அயோத்திதாசர் கீழ்கண்ட எந்த மொழிகளில் புலமை பெற்று இருந்தார்? தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. சோ அனைத்து மொழிகள்ல என்ன பண்ணிருக்காரு? புலமை பெற்று இருந்திருக்காரு அயோத்திதாசர். அடுத்தது, பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் எந்த ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் உருவாக்கப்பட்டது? தப்பே பண்ணக்கூடாதுங்க. அப்படியே பிரார்த்தனை சமாஜம் பம்பாயில அப்ப பாருங்க, பிரார்த்தனை சமாஜம் பம்பாய், பிரார்த்தனை பண்ணா நான் பம்பாய் போறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அப்ப எந்த ஆண்டு கரெக்டா? யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்க பார்க்கலாம். குட் 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 குட். 1867ஆம் ஆண்டுங்க. 61வது கேள்வி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டுங்க. ஒரு அமைப்பும். சோ அதுல எது சரின்னு கேட்டிருக்கேன். விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக் சபாய், தக்கான கல்வி கழகம். தேர்ட் ஒன் தப்பு. அப்போ 1 and 2 மட்டும்தான் சரின்றத சொல்றாங்க. செக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு. 62. பிரம்மஞான சபை நிறுவர்களில் ஒருவரான எச்.எஸ். ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக எந்த ஆண்டு அயோத்திதாசர் இலங்கைக்கு சென்றார்? போய் வந்தோம் என்ன பண்ணுவார்? சென்னையில சாக்கிய பௌத்த சங்கம்ன்றத ஒருத்த உருவாக்கிட்டு இருப்பாரு. அதுதான். எதிர்மாற்றம் என்பது எந்த அமைப்பு முக்கிய குறிக்கோள்? நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஆரியர்கள் தான் சொன்னோம் பாத்தீங்களா, அதுதான். உருவ வழிபாட்டை உருவாக்குனவர்களே ஆரியர்கள் தான். அதை எதிர்த்தவங்க யாரு? ஆரிய சமாஜியம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்போ ஆரிய சமாஜம் தான் இதை எதிர்த்திருப்பாங்க. 64. தூய்மை கோட்பாடு குறித்து கருத்து முரண்பாட்டால் ஆரிய சமாஜம் 2ஆக பிரிந்த ஆண்டு. சோ அவங்க என்ன பண்றாங்க? ஆரிய சமாஜமும் 2ஆ பிரியுங்க. சோ இதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் சார், இல்ல சார் சொல்லக்கூடாது. இப்ப கிடைச்சிச்சு உங்களுக்கு. 1893. எந்த நிர்வாக கட்டமைப்பின் பின்பற்றிய விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார்? ஏதோ ஒரு நிறுவனத்தை பின்பற்றி என்ன பண்ணிடுறாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சன் அவருடைய சீடரான ராமகிருஷ்ண மிஷன் என்ற அமைப்பை நிறுவுகிறார். எக்ஸாக்டா பார்த்தா கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களை பின்பற்றி தான் பண்றாரு. பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டுங்க. அவ்வளவுதான். 75ஆம் ஆண்டு. அயோத்திதாசர் பண்டிதர் குறித்து சரியானவற்றை தேர்ந்தெடு. இவர் தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவர் இயற்பெயர் காத்தவராயன். அத்வைத கோட்பாடுகளின் நம்பிக்கை கொண்டவர். அத்வைத கோட்பாடுகளுக்கெல்லாம் இது எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டவர். சரி கேட்டிருக்கேன். ஓ, அயோத்திதாசருடைய இயற்பெயர் காத்தவராயன். கரெக்ட். பௌத்த சங்கம் பார்த்துட்டோம். இலங்கை போயிட்டு என்ன பண்ணாரு? பௌத்தம் கொண்டு வந்துரு. அத்வைதா கோட்பாடுகள் தான் இது பண்ணிருக்காரு, நம்பிக்கை கொண்டிருக்காரு. அப்போ 1 and 2 3 ஆன்சர் ஏ தான் சரி. நாராயணகுரு தொடர்பான சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் அவங்களுக்கு தீண்டாமை முறையை ஒழித்து அனைத்து சமூகத்தையும் சமநிலைப்படுத்த பாடுபட்டார். எண்ணற்ற கோவில்களை கட்டி அனைத்து மக்களையும் வழிபட செய்தார். சமுதாய பிரச்சனைகளான திருமண சடங்குகள், மத வழிபாட்டு முறையை எதிர்த்து போராடினார். எது சரி, எது தவறு? ஓகேவா? எல்லாமே சரிதாங்க. கோயில்லாம் கட்டி என்ன பண்ணாரு? எல்லாரும் வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப பாருங்க, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். மறுமணத்திற்கு ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும் மகாதேவ் ராண்டேவும் விதவைகளுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார். கொஸ்டின் இதை வச்சு பின்னாடி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. இந்நிலை விதவைகள் மறுமண சட்டம் 1856 டல்ஹௌசி பிரபுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கானிங் பிரபு ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன்படி 1858 விதி எண் 15 படி இந்து விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது. நான் வாசிக்கும் போது நீங்க ஆன்சர் போட்டாதாங்க போட முடியும். லைவ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டைம்லாம் இருக்கவே இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம்? 1 and 2 மட்டும்தான் ரைட்டு. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா தப்பு. இயர். வள்ளலார் பதிப்பித்த நூல்களை தேர்ந்தெடு.
அவரு மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை பதிப்பிக்கவே இல்லைங்க. அப்போ 1 2 3 தான் ஆன்சர் ரைட். ஸ்பீடா வாங்க போகலாம் இனிமே. வள்ளலார் வழங்கிய இளம் சமூகத்திற்கான நெறிகள், வேதங்கள் சொல்லுவாங்கல்ல, மீன் அப்படின்னா நல் ஒழுக்கங்கள், தத்துவங்கள்னு சொல்லக்கூடியது என்னென்ன பதிக்க பாருங்க. நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே, பசித்தோர் முகத்தை பார்த்திராதே. பசித்தோர் முகம் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சும்மா இருக்காதே. குருவை வணங்க தயங்கி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கி விருட்சம் அழிக்காதே. ஒதுங்க, வெயிலுக்காக ஒதுங்கிய விருட்சத்தை அழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னது யாரு, வள்ளலார் போதிச்ச போதனைகள் தான். நல்லா இருக்கு. ஓகே, தியோபிசிக்கல் சொசைட்டியை பத்தி பிரம்மஞான சரி. தியோஸ் என்பது கடவுள் என்றும் சோபியஸ் என்பது அறிவு என்றும் பொருள்படும். எனவே கடவுள் பக்தி மற்றும் உண்மை அறிவை பெறுவதற்காக பிரம்மஞான சபை நிறுவப்பட்டது. 1882 இதனை சென்னை தலைமையிடம் அடையாறில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்கோங்க. சென்னை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த வச்சு என்ன பண்றாங்க, தொடங்கிட்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தலைமையிடம் வேற, தொடங்கப்பட்டது வேறங்க. எக்ஸாக்டா பார்த்தா 1 and 2 3 தான் ஆன்சர் ரைட். சோ பிரம்மஞான தொடர்பான தவறான விடையை தேர்ந்தது. இதுல ஏதோ ஒண்ணு தவறு. இதுக்கு மட்டும் நான் டைம் தரேன், கொஞ்சம் ஆன்சர் பண்ணிடுறீங்களா? 10 seconds only. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்கன்றத பார்த்துடலாம். சோ அப்போ ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தவறு. மீதி எல்லாமே சரிங்க, பிரம்மஞான சபை சொன்னது. சரியான விடை. வள்ளலார் தாம் கண்ட அடைந்த வழியை நாம் எல்லாருக்கும் பெறவே 1865ஆம் ஆண்டு சத்திய தர்மசாலையை நிறுவினார். அது என்னன்னு புரிஞ்சாதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது, சன்மார்க்க வழி மூலமாக நாம் பெற வேண்டிய அனைத்து ஆன்மா பயனும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித துன்பத்திலிருந்து மீட்க ஜீவ காருண்ய ஒழுக்கத்தினை வழிநடத்தி மனித தெய்வ நிலையை அடைய செய்வதே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் படிச்சீங்கன்னா என்ன படிக்கணும், இயரா படிக்கணும். இந்த இடத்துல இயர் தப்பு. அப்ப ஆன்சர் சி தான். 2 and 3 தான் ஆன்சர் ரைட். பிறப்பது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது என்று கூறியவர். சரிங்க, அந்த வார்த்தையை அப்படியே மறந்துட்டு நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. ஆமா, உண்மைதான். அவன் ஒருத்தர் நம்மளை பாராட்டிட்டே இருப்பான், அவன் இந்த காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சுன்னு நம்மளால இன்னொரு விஷயம் செய்ய முடியாதுங்க, அதுலயே நம்ம அடங்கிடுவோம். விவேகானந்தர் தான் சொல்லியிருப்பாரு. ஒடுக்கப்பட்டவரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டித அயோத்திதாசர் எந்த அமைப்பை உருவாக்கினார்? ஆன்சர் டி, அத்வைதானந்தா சபையை தான் உருவாக்கி இருப்பாரு. பரந்த மனிதம், சரிங்க, பரந்த மனித சமுதாயத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் என்று குறிப்பிடும் வரலாற்று ஆசிரியர். கண்டிப்பா இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதை நான் உங்களுக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. தம்பி, உங்ககிட்ட பறந்து மனசு இல்லைன்னு வச்சுக்க, உன்னை சீல் வச்சிருவேன். அவ்வளவுதான் ஆன்சரு. உங்ககிட்ட பறந்த மனசு இல்லைன்னா என்ன பண்றேன், நானு சீல் வச்சு அமைச்சிருவேன். சீல் தான் இந்த வார்த்தையை கூறியிருப்பாரு. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை தடுக்க முயற்சி செய்த ஆட்சியாளர்கள். ஓ, பண்ணிருக்காங்களா? ஆப்கானியர்கள், முகலாய மன்னர்கள், போர்ச்சுகீசியர்களின் அல்புகர்கள், மராத்தியர்கள். யார் ஆன்சர்? ஆமாங்க, போர்ச்சுகீசியரின் அல்புகர் பண்ணிருக்காருங்க. முகலாய மன்னர்கள் அக்பர் பண்ணிருக்காரு. அக்பர் வந்து ட்ரை பண்ணிருப்பாரு. ஆப்கானிய வேறு சுல்தான்களும் பண்ணிருப்பாங்க, பட் மராத்தியர்கள் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ 1 2 3 தான் ஆன்சர் ரைட். சரிங்களா, தெரியுதுங்களா இப்போ? ஓகே, அடுத்தது, ஆரிய சமாஜத்தின் கோட்பாடு அல்லாதவை எது? இறைவன், ஆத்மா, பிரகிருதி ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஆன்மா அழியாது, ஆன்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, கடவுளை போன்ற ஆன்மாவும் நிலையானது, ஆன்மாவுக்கு முடிவு காலம் உண்டு, இது பல்வேறு பிறப்பு மற்றும் இறப்புகளின் மூலம் மேன்மை அடைகிறது. எந்த ஆப்ஷனுங்க? ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும்.
ஏன்னா இது சொல்லியிருப்பாரு, இது கரெக்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடலாம், பிறப்பதும் இல்லை. அப்ப முடிவு காலம் என்பது என்னது, கிடையவே கிடையாது. டி ஆப்ஷன் தான் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்குங்க. சரி, சி ஆப்ஷன். அப்ப செகண்ட் ஆப்ஷன் தெளிவா படிச்சிடணும். அடுத்தது, ஆரிய சமாஜத்தின் சமுதாய பணிகளை தேர்ந்தெடு. மறை செழித்த நாடே யமகேஸ்வரன் வீடு, இதனை வணங்குதலை இறைவன் வணங்குதல் என்ற தயானந்தர் கூறினார். இந்தியருக்கே என்று கூறி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பல நகரங்களில் ஆசிரமங்கள் நிறுவப்பட்டு ஆண் பெண் குழந்தைகளை பாதுகாக்கப்பட்டு கல்வி அறிவு அளிக்கப்பட்டது. இது எல்லாமே ஆரிய சமாஜம் பண்ணதுதான். சோ அதனால இது சொல்லிக்கலாங்க. அடுத்தது, சுவாமி தயானந்த சரஸ்வதி தொடர்பான சரியான விடையை தேர்ந்தது. அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் விட்டுற மாட்டேங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. தயானந்த சரஸ்வதி கடந்த கால பண்பாட்டின் நிகழ்கால பண்பாட்டிற்கும் பாலமாக திகழ்ந்தவர். கோ பேக் டு வேதாஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது சொன்னவர். மொழி, நாகரிகம், பண்பாடு இவை மூன்றும் உலகிலேயே சிறந்தது என்று கூறினார். சுயராஜ்யம் என்று கூறி விடுதலை உணர்வை மக்களிடையே தோற்றுவித்தார். ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான். 1 and 2 தான் ஆன்சர். 1 and 3 தான் ஆன்சர். ரைட்டு. ராமகிருஷ்ணரை இறைவன் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என்று குறிப்பிட்டவர் யார்? விவேகானந்தர் தான் குறிப்பிட்டிருப்பார். சரியான கூற்று. ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்றவற்றின் மூலம் மோட்சத்தை அடையலாம் என்று தமது கர்ம நெறிகள் என்ற நூலில் விவேகானந்தர் கூறியுள்ளார். இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவர் துறவியாக மாறிய போது தமது இயற்பெயரை விவேகானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். சோ இதை பத்திலாம் இவர் சொல்லியிருக்கவே மாட்டாருங்க. அப்ப ஆப்ஷன் 2 மட்டும்தான் ரைட். சாது ஜன பரிபாலன சங்கம் பற்றி குறிப்புகள். ஏழை மக்களுக்காக பாதுகாக்க 1907ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சங்கம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி வழங்க பிரச்சாரம் செய்து இச்சங்கம் நிதி திரட்டியது. சரியானதுன்னு கேட்டிருக்குங்க. நான் படிக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஆன்சர் போட்டிருக்கணும். இரண்டும் சரிதான் சொல்றாங்க. அடுத்தது, கருத்தில் கொள்க சரியானது. பாபா தயால்தாஸ் நிரங்கரி இயக்கத்தை நிறுவினார். நிரங்கரி உருவமற்ற, தெளிவா படிங்க, உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வற்புறுத்தினார். அந்த புலால் உண்பதையும் மது அருந்துவதையும் கைவிடும்படி வற்புறுத்தினார். ஆன்சர் சரியானது. அனைத்தும் சரிதான். பார்சி சீர்திருத்த இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதவர் யார்? பார்சி இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதவரா? சுரேந்திரநாத் பானர்ஜி. அயோத்திதாசர் பற்றி கருத்தை கொள்க. இது ஒரு பத்தி அப்படியே படிச்சு ஆன்சர் பண்றேங்க பார்க்கலாம். எண்பத்தி 2 ஜான் ரத்தினமும் அயோத்திதாசரும் திராவிட கழகத்தை தோற்றுவித்தார். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இதுல ஒரு கேள்வி இருக்குங்க, நான் 100% கேட்டி தரேங்க. 1985 திராவிட மகாஜன சபையை நிறுவி அமைப்பை முதல் மாநாட்டை நீலகிரியில் தொடங்கினார். G4ல கேட்ட கொஸ்டின். ஒரு பைசா தமிழன் வார பத்திரிகை இதழை தொடங்கினார். கரெக்ட். கொழும்புவில் சாக்கிய பௌத்த சங்கத்தை நிறுவினார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். கொழும்புல எல்லாம் இவர் நிறுவல, எங்க நிறுவினாரு? சென்னையில நிறுவிருக்காரு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 தான் ஆன்சர். ரைட். அப்ப பி தான் ஆன்சர். ரைட். சரிங்க. 2 கூட கிடையாதுங்க. 1 and 3 மட்டும் தான். இது இந்த ஆண்டு தப்புங்க. சரிங்களா? ஆனா இந்த நீலகிரியில முதல் மாநாடு நடத்திருப்பாரு, ஆண்டு தப்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 and 3 தான் ஆன்சர். ரைட். தெளிவா ஞாபகம் வச்சுங்க. 1 and 3. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, சரியானதை தேர்ந்தெடு. 1860 திருமணத்திற்கு வயது 10 என நிர்ணயிக்கப்பட்டது. 1991 மற்றும் 25 முறையே 12 மற்றும் 15 உயர்த்தப்பட்டது. குழந்தை திருமணம் தடை சட்டம், பொதுவாக சாரதா சட்டம் 1929 ஆண்களுக்கு திருமண வயது 18 பெண்களுக்கு திருமண வயது 14 நிர்ணயம் செய்யப்பட்டது. செகண்ட் ஒன் தப்பு. 1 and 3 பி தான் ஆன்சர். ரைட். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் ஒழித்து சட்டம் இயற்றிய ஆளுநர் யார்? ஆஹா, இது கிரேஸ் மார்க்.
வில்லியம் பெண்டிங். மார்க்லாம் கொடுக்க மாட்டேன். விதவைகளுக்கு கல்விக்கு காரணமாக இருந்த 2 சீர்திருத்த முன்னோடிகள். கேட்பாங்க கொஸ்டின் இது. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்களேன். இது புக்ல இருக்காது, பட் டிகிரி ஸ்டாண்டர்ட். விதவைகள் கல்விக்கு காரணமாக இருந்த 2 சீர்திருத்த முன்னோடிகள். டி.கே. கார்வி மற்றும் பண்டித ராமாபாய். இங்கே நோட் பண்ணிக்கங்க. கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. நிறங்காரி இயக்கம் பற்றி தவறானதை தேர்ந்தது. சரியானது கேட்டிருந்தா இப்ப தவறானது. பாபா தயால்தாஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. கடவுள் உருவமற்றவர் என்பதை நிராகரித்தார். இறைச்சி சாப்பிடுவதையும் மது அருந்துவதையும் பொய் சொல்வதையும் தடை செய்தது. தவறு கேட்டிருக்குங்க. இரண்டு மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே சரியான பதில். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்னொரு கொஸ்டின். கரெக்டுங்களா? தவறானது கூற்றை தேர்ந்தெடு. சென்னையில் உள்ள தங்கச்சாலை மினிட் என்பது பகுதி தற்போது திருவிக்கா நகர் என அழைக்கப்படுகிறது. வைகுண்ட சுவாமிகள் போதனைகள் அவரது சீடர்களால் ஐயா வழி எனப்பட்டது. ராமலிங்க அடிகள் நிறுவிய உணவுச்சாலை சாக்கிய ஞான சபை, சத்திய ஞான சபை. உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று சொன்னவர் வள்ளலார். தவறானதுன்னு கேட்டிருக்குங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒன் தவறு. தேர்ட் ஒன் சத்திய ஞான சபை கிடையாது. சத்திய அறிவுக்காக உருவாக்கப்பட்டது. உணவுனா வேற. அப்போ 1 and 3 வந்து பாத்தீங்கன்னா தவறுன்றது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது 93. சதி தடை சட்டம், அடிமை ஒழிப்பு சட்டம், விதவை மறுமண சட்டம் இயற்றியவர்கள். சதினா வில்லியம் பெண்டிங். கரெக்டுங்க. அது மட்டும் தெரியுங்க. தவறானது கேட்டிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இது எலிமினேஷன் பண்ணிடலாம். அப்ப இவற்றில் எதுவும் இல்லைன்றது என்ன ஆயிடுது? தவறு இல்லைன்னு வந்துருது. அப்ப இதுவும் எலிமினேஷன் பண்ணிடலாம். மீதி 2 ஆப்ஷன் இருக்கு. விதவை மறுமண சட்டம் டல்லோசி பிரபு தான் அந்த டைம்ல இருந்து. அப்ப காணிங் பிரபு தான் என்ன பண்ணிக்க மாட்டாரு, இது பண்ணிக்க மாட்டாரு. அப்ப 2 தான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. எலிமினேஷன் மெத்தட் இப்படி தாங்க பண்ணணும். 94. ராஜா ராம் மோகன் ராய் பற்றி தவறான வாசகத்தை சுட்டி காட்டுக. 1839 இவருக்கு ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சிலை வழிபாட்டிற்கு எதிராக வங்காள மொழியில் துண்டறிக்கை ஒன்றை எழுதினார். வேதங்களுக்கு திரும்புங்கள் என்பது இவருடைய வாசகம். அந்த பிரிஸ்டல் இறந்தார். கண்டிப்பாங்க 1833 தான் அவர் மரணம் அடைஞ்சாரு. ஸோ ஆல்ரெடி கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியா ஆன்சர் போட்டுருவீங்க. எக்ஸலன்ட் காய்ஸ், சூப்பர். வேதங்களுக்கு திரும்பவும் என்பது சொல்லிருந்து ஆரிய சமாஜம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, யாருடைய மறைவுக்கு பின் பிரம்மஞான சபை உலக அளவிலான தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார்? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ங்க. கல் தோன்றா முள் தோன்றா காலத்தில் தோன்றிய கேள்விங்க. HS ஆல்காட்டின் மறைவுக்கு பிறகுதான் அன்னி பெசன்ட் பிரபலம் ஆகுறாங்க. அகாலி இயக்கம் எந்த இயக்கத்தின் மறு உருவமாக செயல்பட்டது? அகாலி இயக்கம் ஏதோ ஒரு இயக்கத்தை உருவாக்கி அது மறு உருவமா செயல்பட்டு இருக்கு. அப்படி வேண்டாம். அகாலி இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இயக்கம் என்ன ஆயிடுச்சு? இன்னொரு இயக்கத்துடைய மறு உருவம் சொல்லுவாங்க. சிங் சபா இயக்கத்துடைய மறு உருவம் சொல்லுவாங்க. கமான் காய்ஸ். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜா ராம் மோகன் ராயை குறிப்பிட்டவர் யார்? தப்பே பண்ணக்கூடாது இதெல்லாம். ரவீந்திரநாத் தாகூர் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. 98. எந்த கவர்னர் ஜெனரல் காலத்தில் விதவை மறுமண சட்டம் தோற்றுவிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்ப ஆன்சர் பண்ணிடலாங்க. டல்லோசி பிரபு. 99. இந்து தர்ம பரிவர்த்தினி சபை என்ற அமைப்பு யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆன்சர் சொல்லணும். மதன் மோகன் மால்வியா 1906 ஆண்டு தான் தொடங்கியிருப்பாரு. ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே என்ன பண்றீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க எல்லாருமே. நிறைய கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்துட்டுங்க. விவேகானந்தர் பற்றி தவறானதை தேர்ந்தெடு. நரேந்திரநாத் தத்தா என்று அழைக்கப்பட்ட இவர் 1863 ஜனவரி 12 பிறந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர். ஜீவன் என்பதை சிவன் என்று கூறினார். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சொற்பொழிவு ஆற்றினார். அப்பதான் சொல்லியிருப்பாரு, அந்த சொற்பொழிவுல போயிட்டு சகோதரி சகோதரர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. யாரு? விவேகானந்தர். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் ஒன் ரைட். அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா சி தான் தவறுங்க. ஜீவன் என்பதே சிவன் சொன்னது இவர் கிடையாது. ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா?
அப்போ 100 கொஸ்டின் முடிச்சிட்டோங்க வெற்றிகரமா. ஸோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் ஒரே ஒரு விஷயம், ஆன்சர் போட்டுனே பாங்க 100க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீன்றது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 80 எடுத்துட்டாங்களே குட். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டஃப்லா கொஸ்டின்ஸ் தான். சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னா எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாதுன்றத நான் எப்பவுமே சொல்லிடுறேன். ஓகே ரெடியா? மார்க் போடுங்க ஸ்பீடா. சரி ஓகேங்க, படிச்சுட்டே இருங்க, எக்ஸாம் வந்துருச்சு. ஐ திங்க் எல்லாருமே ஜாலியா தான் இருக்கீங்க. பயம் எல்லாமே போய் எழுதுங்க, ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். நன்றி.